ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 11/5/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளாகிய உங்களை தனக்கு சமமான மகிமைக்கு தகுதியுடையவராக மாற்றுறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ பாபாவுக்கு என்னென்னலாம் மகிமை பக்தி மார்க்கத்தில் பாடினீங்களோ அதையெல்லாம் இப்போ நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. கேள்வி: பக்தி மார்க்கத்தில் பரமாத்மா பிரியதர்ஷனாக இருக்கிறார் இல்லையா? ஆனாலும் அவரை முழுசாக புரிஞ்சிக்கல. இருந்தாலும் அவ்வளோ அன்பாக எந்த வார்த்தைகளை சொல்லி அவரை கூப்பிட்றாங்க, நினைவும் பண்ணுறாங்க? பதில்: பிரியதர்ஷனே, நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை மட்டும்தான் நினைவு செய்வோம். மற்ற எல்லாத்துலேருந்தும் புத்தியோகத்தை துண்டித்து உங்களோட மட்டும்தான் புத்தியை இணைப்போம் அப்படின்னு அவ்வளோ அன்பாக சொல்கிறாங்க. கடவுள் யாருன்னு தெரியாமலே நினைக்கவும் செய்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நான் இப்போ உங்கள் முன்னாடி வந்துட்டேன். நான் வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும் நினைப்பேன்னு சொன்னீங்களே, நான் வந்துட்டேன். ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க. ஸோ உங்களுடைய முதல் கடமையே அன்பாக பாபாவை நினைக்கிறது தான் இல்லையா? கடவுளை நினைப்பதற்காகவே கடவுள் நம்மை படைத்தார்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. அது சங்கமயுகத்தின் நேரம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஜீவாத்மாக்களுக்கு பரமபிதா பரமாத்மா நான் ஒரு சாதாரண முதியவர் உடம்பில் வந்திருக்கிறேன்னு புரிய வைக்கிறேன். எதுக்காக? பல குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். பிரம்மா முக வம்சாவளி பிராமண குழந்தைங்களுக்குத்தான் இதை புரிய வைப்பார். இல்லை, அந்த முதியோர் பேர் தான் பிரம்மா. ஸோ அவர் வாய் வழியாக இறைவனுடைய ஞானத்தை கேட்டு நிச்சய புத்தி கொண்டவர்கள் தான் பிராமணர்கள். ஸோ அவங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். கண்டிப்பாக பிரம்மா வாய் மூலமாக தானே புரிய வைப்பார். ஸோ அதனால தான் முக வம்சாவளி. அது முக்கு, ஹிந்தி அது முக்கு வம்சாவளி. முக்குனா வாயின்னு அர்த்தம். ஸோ அப்போ பிரம்மா மூலமாக சிவபாபா பேசுகிறார். நிச்சய புத்தி உள்ளவங்க தான் கேட்பாங்க. வேறு யாருக்கு பாபா புரிய வைக்க முடியும்? குழந்தைகளே, நீங்கள் என்னை பக்தி மார்க்கத்தில் கூட பதித்த பாவனா அப்படின்னு கூப்பிட்டீங்களே. குறிப்பாக பாரதத்தில், ஏன் உலகம் ஃபுல்லாகவே கூட அவரை தான் கூப்பிட்றாங்க. பாரதம் தான் தூய்மையாக இருந்தது முதல் 2 யுகத்தில். அந்த நேரத்தில் மற்றவங்க எல்லாம் சாந்தி தாமத்தில் இருந்தாங்க, மற்ற தர்மத்தினர். ஸோ சத்யுக திரேதா யுகம்னா என்ன, எதுக்கு சொல்லப்படுது? துவாபர கலியுகம்னு எதுக்கு சொல்லப்படுது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு யுகத்திலும் யார் யார் ராஜ்யம் செஞ்சாங்கன்ற ஞானம் இப்போ உங்கள் புத்தியில் இருக்குது. பாபாவுக்கு எப்படி இந்த படைப்புடைய முதலிடை கடை ஞானம் புத்தியில் இருக்குமோ அதே மாதிரி இப்போ உங்களுடைய புத்தியிலையும் இருக்குது. ஸோ ஞானம் நிறைந்தவர்ன்றது பாபாவுடைய மகிமை இப்போ நம்முடைய மகிமையாகவும் மாறிடுச்சு. ஸோ பாபா கொடுக்குற ஞானம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா பாபா தனக்கு சமமாக குழந்தைங்களை மாற்றுறாருல்ல. புறம் குணங்கள் சக்திகள் எல்லாத்துலேயுமே அவருக்கு சமமாகணும். ஸோ பாபாவுக்கு எவ்வளோ மகிமை இருக்குதோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கும் இருக்குது. பாபா குழந்தைங்களை அதிகமாக மகிமைக்குரியவர்களாக மாற்றுறார். அப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா?
ஏன்னா கடவுளை பகவான் சொல்லிட்டு சத்யுக தேவதைகளை பகவான் பகவதின்றாங்க. அப்போ கடவுளுக்கு ஈக்குவலாக மரியாதை கொடுக்குறாங்க, கோயிலும் கட்டுறாங்க. ஸோ அந்தளவுக்கு மகிமைக்குரியவர்களாக இப்போ நீங்கள் ஆகணும் தானே. ஸோ அதனால தான் குழந்தைங்களை அவ்வளோ மகிமைக்குரியவர்களாக மாற்றுறார் பாபா. ஸோ எப்போ சிவபாபா பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லை. சரி, எப்போவுமே சிவபாபா தான் பிரம்மாவை வழியாக பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கணும். இல்லை பிரம்மா பாபாவே பேசுகிறாரு அப்படி புரிஞ்சால் அதுக்கு பேர் சந்தேக புத்தி. ஆத்மா தான் ஒன்று, இன்னொரு ஆத்மா கூட பேசுது, உடம்பு கிடையாது. ஸோ அப்போ அந்த புள்ளி அதோடைய நடிப்பை நடிக்குது அப்படிங்கிறது கவனம் இருக்கும். ஸோ இது ஆத்ம பயிற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அவங்கள பார்க்காம வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு உடம்பு பேசலைன்ற உணர்வு வரும். அது நடிப்பு நடிக்குது அப்படின்ட்டு. அது ஒரு காரணமாக இருக்கலாம். இயேசு இந்த விபச்சாரிக்கிட்ட பேசும்போது தரையே பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் தேக உணர்வின் காரணமாகத்தான் இன்னார், அதாவது பிரம்மா தான் படிக்க வைக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே எல்லாத்தையுமே ஆத்மா தான் பண்ணுது. அங்கே உள்ளிருந்து பரமாத்மா பேசுகிறாரு. ஜென்ரலாகவே மனிதர்களை எடுத்துக்கிட்டால் கூட ஆத்மா தான் எல்லாத்தையும் பண்ணுது, உடம்பு கிடையாது. ஆத்மா தன்னுடைய பாகத்தை அந்தந்த உடம்பு மூலமாக நடிக்குது அப்படின்னு ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகணும் இல்லை. அந்த உடம்பு பக்கமே கவனம் போகக்கூடாது. கவனம் போச்சுன்னா வெட்டியானா பிறந்துடுவீங்கன்னு பாபா சொல்கிறார். அதனால் அடிக்கடி உங்களை ஆத்மானு உணரணும். எது வரைக்கும் உங்களை ஆத்மானு உணரலையோ அது வரைக்கும் பாபாவை நினைக்கவே முடியாது இல்லையா. டக்கு டக்குன்னு எடுத்துட்டோம். ஆனால் ஆத்மா அந்த லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் நேற்று சொன்னார் இல்லையா, அதன் அனுபவியாகவே ஆகணும். அப்போ அடிக்கடி அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். நான் ஆத்மானும்போது தானாகவே எங்கேருந்து வந்தேன், நான் யாரோட குழந்தை, எல்லாமே ஞாபகம் இருக்கும். அப்படி இல்லைன்னா பாபாவையும் நினைக்க முடியாது, மறந்துடுவீங்க. ஸோ அப்போ மறக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆத்ம உணர்வுக்கு பதில் தேக உணர்வில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் யாருடைய குழந்தைங்கன்னு உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நாங்கள் சிவபாபாவுடைய குழந்தைங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதேமாதிரி புதுசாக வர குழந்தைங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண வைப்போம் இல்லையா. அதில் ஒரு கேள்வி உங்களுடைய தந்தை யார் அப்படின்னு இருக்குது. உடனே அவங்க தேகத்தின் தந்தையுடைய பேரை எழுதுவாங்க. கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி. கோர்ஸ் எடுத்த அப்புறம் யாருன்னு கேட்கும்போது அங்கே மாற்றி எழுதுனாங்கன்னா அவங்க ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ ஆத்மாவுடைய தந்தையின் பேரை சொல்லுங்க அப்படின்னா சிலர் கிருஷ்ணருன்றாங்க, சிலர் அனுமாருன்றாங்க, இல்லைன்னா எங்களுக்கு தெரியலன்னு கூட எழுதுவாங்க. பாபா சொல்கிறாரு, லௌகீக தந்தையை தெரிஞ்சிருக்கிறீங்க, ஆனால் துக்கம் வரும்போதெல்லாம் யாரை நினைக்கிறீங்களோ அந்த பரலௌகீக தந்தையை தெரிஞ்சுக்கலையா? இப்போ யாருன்னே தெரியாமல் தான் நினச்சிங்களா? எத்தனை தந்தை இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம புரிய வைக்கலாம் அந்த ஃபார்ம் பார்த்து கூட. ஏய் பகவான் இரக்கம் காட்டுங்க, அல்லது எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. இதை போய் லௌகிக தந்தைக்கிட்ட கேட்க மாட்டாங்கல்ல, பரலௌகிக தந்தைக்கிட்ட தானே கேட்பாங்க. அப்போ அவரை பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல. ரொம்ப ஈஸியான விஷயங்களை தான் பாபா புரிய வைக்கிறார். ஆனால் அதை பற்றி நம்ம யோசித்தது கிடையாது. தேக உணர்வு நம்மளை முட்டாளாக்கிடுச்சு. நீங்கள் அதிகமாக தேக உணர்வில் இருக்கிறீங்க. அதனால தான் பாபா கொடுக்குற ஆஸ்தியின் போதை ஏற மாட்டேங்குதுன்றார்.
தேக உணர்வின் போதை ஒரு சொர்க்கத்துக்கே அதிபதியாக்குறீங்கன்ற அந்த போதை ஏற விட மாட்டேங்குது. உங்களுக்கு நிறைய போதை ஏறணுன்றார். அப்போ அந்த நினைவிலே இருக்கணும். நான் நாராயணன் அந்த 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 அதை விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த குணமே வரும், அந்த போதையும் ஏறும். பகவானை சந்திக்கிறதுக்காகத்தான் நிறைய பக்தி பண்ணுறாங்க. யாகம், தவம், தானம், புண்ணியம், இது எல்லாமே பக்தி தான். எல்லாருமே ஒரு பகவானை தான் நினைக்கிறாங்க. நான் உங்களுடைய கணவருக்கெல்லாம் மேலான கணவராக, தந்தைக்கெல்லாம் மேலான தந்தை, பரமபிதாவாக இருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். எல்லா தந்தைகளுமே அந்த பகவானைத்தான் நிச்சயமாக நினைவு பண்ணுறாங்க. ஆத்மாக்கள் தான் நினைவு செய்யுது. பூர்வ மத்தியில் மின்னக்கூடிய அதிசய நட்சத்திரம், விசித்திரமான நட்சத்திரம்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் உணர்ந்து சொல்கிறாங்களா, புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்களான்னா கிடையாது. சும்மா கேட்டதை அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ரகசியத்தை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கல. நீங்கள் ஆத்மாவை பற்றியே தெரிஞ்சுக்கலன்னா ஆத்மாவுடைய தந்தையை பற்றி எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? ஸோ ஆத்மாவில் என்ன இருக்குது, அது என்ன நடிப்பு நடிக்குது, அந்த ரகசியம்லாம் தெரியாது. சும்மா அங்கே ஒரு அதிசய நட்சத்திரம் ஜொலிக்குதுன்ட்டாங்க. அதான் சொல்கிறார், ஆத்மாவை பற்றி தெரியலன்னா ஆத்மாவுடைய அப்பா பற்றி மட்டும் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஸோ பக்தி மார்க்கத்தினுடைய காட்சிகள் கிடைக்கிது. பக்தி மார்க்கத்தில் பூஜை பண்ணுறதுக்காக பெரிய பெரிய லிங்கங்கள் வைக்கிறாங்க. ஏன்னா பிந்து கடவுள் சின்ன புள்ளி, அந்த ரூபத்தை காட்டினா யாருக்குமே புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இது நுணுக்கமான விஷயம். பரமாத்மாவை அகண்ட ஜோதி ஸ்வரூபம்னு சொல்கிறாங்க. அதாவது அவருடைய ரூபம் ரொம்ப பெருசுன்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. பிரம்ம சமாஜத்தினர் கூட ஜோதியை பரமாத்மான்னு சொல்கிறாங்க. ஸோ விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஓங்கி ஒரு பெரிய ஜோதியாக நின்னார் சிவபெருமான் அப்படின்லாம் சொல்கிறதுனால தான் அவருடைய ரூபம் மிக பெருசுன்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. அகண்ட ஜோதி ஸ்வரூபம், திருவண்ணாமலை கதையை அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பிரம்ம சமாஜத்தினர் வந்து ஜோதியை பரமாத்மான்னு சொல்கிறாங்க. வள்ளலார் குரூப்பும் அதான் சொல்கிறாங்க. ஸோ பரமபிதா பரமாத்மா பிந்துவாக இருக்கிறாரு, ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல. சொன்னால் குழம்பிடுறாங்க, அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா கடவுளை இவ்வளோ சின்னதாக அடக்கிட்டீங்கன்ட்டு. குழந்தைங்க கூட பாபா எதை நினைவு செய்கிறதுன்னு கேட்குறாங்க. நாங்கள் அவர் பெரிய லிங்கமாக இருக்கிறாரு அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்போ புள்ளியை எப்படி பாபா நினைக்கிறதுன்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட புள்ளியாக தான் இருக்கிறீங்க, அப்போ உங்கள் அப்பாவும் புள்ளியாக தானே இருப்பார். ஸோ இப்போ ஆத்மா இறந்து போன ஆத்மாவை கூப்பிட்றாங்கன்னா அதுவும் வந்து பூர்வ மத்தியில் தான் உட்காரும். அதேமாரி பாபாவும் பிரம்மா பாபாவுடைய பூர்வ மத்தியில் உட்காந்து தான் பேசுகிறார். பக்தி மார்க்கத்தில் நிறைய காட்சிகள் கிடைக்கிது. சாட்சாத்காரம், ஆஞ்சநேயர், பிள்ளையார், இந்த மாதிரி அதெல்லாம் பக்தி. ஸோ அதுவும் ஒருத்தரை மட்டும் பக்தி பண்ணாங்களா, பல பேரை பகவான் ஆக்கிட்டாங்க. ஸோ அவங்க யாரை பகவான் சொல்கிறாங்களோ அவங்களே பக்தி தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்போ பக்தி செய்யக்கூடிய பக்தர்களை எப்படி பகவான் சொல்ல முடியும்? ஒருவேளை பரமாத்மா சர்வ வியாபின்னு சொன்னால் யாருக்கு பக்தி செய்வாங்க? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் பலவிதமான பக்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளே, நாம் பல வருடங்கள் வாழணும்னு நினைக்காதீங்க. இப்போ நேரம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்குது இல்லை? இப்போ உலக எப்போ வேணாலும் வருன்றதையும் பார்க்குறோம்.
கொரோனாவுக்கு அப்புறம் டக்கு 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 டக்குன்னு எல்லாம் இறக்குறதையும் பார்க்குறோம். ஸோ அதனால் நேரம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்குது. பாபா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறதுல நிச்சய புத்தி இருக்கணும். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் சந்தேகப்படுறதுக்கெலாம் நேரம் இல்லை. பிரம்மா மூலமாக சிவபாபா பேசிகிட்டு இருக்கிறார், அதில் அதிக நிச்சய புத்தி இருக்கணும். ஸோ அவர் மூலமாக தான் சிருஷ்டியின் முதல் இடைக்கடை ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். அதனால தான் பிரம்மா மூலமாக ஸ்தாபனைன்னு சொல்கிறாங்க. புது உலகத்தை விஷ்ணுபுரின்னு சொல்கிறோம். அதாவது விஷ்ணுவின் 2 ரூபம் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. விஷ்ணு யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. இந்த பிரம்மா சரஸ்வதி தான் விஷ்ணுவோடைய 2 ரூபமான லக்ஷ்மி நாராயணனாக சத்தியுகத்தில் ஆகி பாலனை பண்ணுறாங்க. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை இப்போ நடந்துகிட்டு இருக்குது. விஷ்ணுபுரி அதாவது சொர்க்கத்தை அவங்களே லக்ஷ்மி நாராயணனாகி பாலனை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம் பாபா கொடுக்குற ஞானம். ஸோ அதனால் பாபா தான் ஞானக்கடல்னு நம்ம புத்தியில் இருக்கணும். மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக அவர் இருக்கிறார். இந்த நாடகத்துடைய முதல் இடைக்கடை அவருக்கு தான் தெரியும். அவரைத்தான் பத்தித்த பாவனர் அப்படின்னு சொல்கிறோம். அழுக்கானவர்களை தூய்மையாக்குபவர். ஸோ அப்போ அவருடைய தொழில் எதுவோ அதே தான் அவருடைய குழந்தைகளாக உங்களுடைய தொழிலும் இல்லை, பிறரை தூய்மையாக்கிறது தான். உலகத்தில் ஒரு தந்தைக்கு 3-4 குழந்தைங்க இருக்கலாம். அதில் சில குழந்தைங்க நல்ல உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்க, சிலர் ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருப்பாங்க. இங்கே பாபா உங்களுக்கு அழுக்கானவர்களை தூய்மையாக்குங்கன்ற ஒரே தொழிலை தான் கற்றுக் கொடுக்குறார். என்னை நினைவு செய்யுங்கள்ன்ற லட்சியத்தை எல்லோருக்கும் கொடுங்கன்னு பாபா சொல்கிறார். வேறு ஒன்றும் கிடையாது இல்லையா? கடவுளை நீங்கள் நினைங்க, ஒளிப்பிள்ளையாக நினைங்க, இது நிரந்தரமாக நினைக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற லட்சியத்தை கொடுங்க. சொல்கிறது சிவபகவான், ஆனால் கீதையில் தலைகீழாக கிருஷ்ண பகவானுடைய வாக்குன்னு எழுதிட்டாங்க. பகவானும் நிராகாரர், மறுஜன்மம் எடுக்காதவர் நீங்கள் புரிய வைக்கணும். கிருஷ்ணருக்கு உடம்பு இருக்குது, அவர் இந்த அவதாரம் அந்த அவதாரன்ட்டு அப்போ மறுஜன்மம் எடுக்கிறாரு இல்லையா? ஆனால் சிவபாபா அப்படி இல்லையே அப்படின்னு புரிய வைக்கணும். ஸோ பண்ணது என்னமோ ஒரு தப்பு தான், கிருஷ்ண பகவான்னு போட்டது. ஆனால் அது கீதையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சு. இப்போ உண்மையான கீதையை கேட்டு நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு அதிபதி ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ சிலர் ராஜ்யத்தில் வருவாங்க, சில பிரஜையில் வருவாங்க. ஸோ மொத்தத்தில் அது கிருஷ்ணருடைய ராஜ்யம், கிருஷ்ணபுரின்னு சொல்லப்படுது. ஏன்னா கிருஷ்ணர் எல்லோருக்கும் மிகவும் அன்பானவராக இருப்பார் இல்லை. இப்போ இங்கே ஒருத்தர் ஆட்சி செய்கிறாங்கன்னா எல்லாருக்கும் அன்பானவர்கள் கிடையாது இல்லையா? பாதி பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க, பாதிக்கு மேலே ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அத்தனை பேர் வெறுக்கக்கூடியவர்களாகத்தான் ஆட்சி செய்பவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே கிருஷ்ணர் வெறுக்கக்கூடியவர் ஒருத்தர் கூட இருக்க மாட்டார். அதல்லவா ராஜ்யம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்மளை இப்போ அன்பானவராக மாற்றுறார். குழந்தைங்களுக்கு யார் மேலேயும் வெறுப்பு இருக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ கடுமையான சமஸ்காரம் இருந்தாலும் அந்த சமஸ்காரம் அவங்க மேலே சுபபாவனை வைக்கிறத குறைக்கக்கூடாதுன்றார். நேற்று முறையில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது இல்லையா? குழந்தைங்க இப்போ நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க இல்லையா? குழந்தைங்களுக்கு கூட தாய் தந்தைக்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கிது. அதேமாரி தாய் தந்தைக்கிட்ட அவங்க அன்பாகவும் இருக்கிறாங்க குழந்தைங்க. ஸோ அதேமாதிரி அங்கே கிருஷ்ணரை எல்லாம் தாய் தந்தையாக தான் நினைப்பாங்க. ஸோ முதல்ல குழந்தைக்கு
அப்பா அம்மா கிட்ட தான் அன்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உறவு வரும்போது அன்பு சிதறி போகுது. ஸோ அந்த மாதிரி இப்போ நமக்கு அப்பா அம்மா சிவபாபா. இப்போ தான் நம்ம குழந்தைய பிறந்திருக்கிறோம். அப்போ உங்களுக்கு சிவபாபா கிட்ட மட்டும்தான் அன்பு இருக்கணும். புதுசாக பிறந்திருக்கிறீங்க, உடம்பு இல்லாமல் பிறந்திருக்கிறீங்க, வெறும் ஆத்மா. அதான் நிர்வாணமாக ஆதாம் ஏவாளை படைத்தார்னு சொன்னது. அப்போ உடம்பில்லாத ஆத்மா உடம்பில்லாத பரமாத்மாவை தான் நினைக்கணும். சரீரம்னே உங்களை நினைக்காதீங்க. அடிக்கடி நான் ஆத்மான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆத்ம உணர்வுலே இருக்கணும். ஏன்னா பாபாவும் நிராகாரராகத்தான் இருக்கிறார். இங்கே புரிய வைக்கிறதுக்காகத்தான் பிரம்மாவுடைய உடம்பை கடனாக எடுக்கிறார். ஏன்னா சரீரம் இல்லாமல் புரிய வைக்க முடியாது இல்லையா? உங்களுக்கு அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி சரீரம் இருக்குது. பாபாவுக்கு இல்லை, அதனால் கடனாக எடுக்கிறார். மற்றபடி பிரேரணை மூலமாலும் இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியாது. இல்லை, நேரடியாக புரிய வச்சே இத்தனை வருஷம் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. பிரேரணை மூலமாக எப்படி புரிய வைக்க முடியும்? நான் இவருடைய உடம்பை கடனாக எடுத்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு பாபாவே சொல்கிறார். ஏன்னா உங்களுடைய ஆத்மா தமோ பிரதானமாக ஆகிடுச்சு. அதை இப்போ சதோ பிரதானமாக மாற்றணும். பதித்த பாவனா வாங்க அப்படின்னு பாடுறாங்க. ஆனால் அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியல. நம்ம தமோ பிரதானமாக இருக்கிறோம், அழுக்காக இருக்கிறோம், அப்போ நம்மளை தான் தூய்மையாக்கிறதுக்கு கூப்பிடுறோம். ஏன்னா அவருடைய தொழிலே தூய்மையாக்கிறது தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலே பாடுறாங்க. இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அவர் எப்படி நம்மளை தூய்மையாக மாற்றினார் அப்படின்ட்டு. சத்தியுகத்தில் நம்முடைய சின்ன மரம் மட்டும்தான் இருக்கும். இல்லை, சின்ன மரம் அப்படின்னா சின்னதாக தேவதைகள் மட்டும்தானே இருக்கிறாங்க. கிளை கூட விடலை, அவ்வளோ சின்ன மரம். நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க. ஸோ மீதி இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்டங்களுடைய பேரடையாளம் கூட அங்கே இருக்காது. பாரத கண்டம்தான் சொர்க்கமாக இருக்கும். பரமபிதா பரமாத்மா தான் வந்து அந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். இது இப்போ நரகமாக இருக்குது. பழமையானதோ பாரத கண்டம் தான். பாருங்கள், பாபா வந்து எந்த பாரதத்தை சொர்க்கமாக்குனாரோ அதே இன்றைக்கி நரகம் ஆயிடுச்சு. பழமையானது இந்த பாரத கண்டம் தான். அங்கே தான் தேவதைகள் ராஜ்யம் பண்ணாங்க. இப்போ தேவதைகளுடைய ராஜ்யமும் இல்லை, தேவதைகளும் இல்லை. அவங்களோட கோயில் மட்டும் இருக்குது. ஸோ இங்கே தான் அவங்களுடைய சித்திரங்கள் இருக்குதுன்னா இப்போ இது பாரதத்துடைய விஷயம் தானே. இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணன் அதிபதியாக இருந்தாங்க. வேறு எந்த கண்டமும் கிடையாது. இதெல்லாம் எந்த பாரதவாசிகளுடைய புத்தியிலும் இல்லை. ஸோ ஆனால் இப்போ நிறைய தர்மங்கள் வந்துடுச்சு. ஸோ அதனால் பாரதவாசிகளுடைய தர்மம் கூட கீழானதாக, அவர்களுடைய கர்மமும் கீழானதாக மாறிடுச்சு. அதனால தான் கிருஷ்ணரை ஷாம் சுந்தர்ன்றாங்க. சுந்தராக, அதாவது அழகாக இருந்த கிருஷ்ணருடைய ஆத்மா இப்போ ஷாமாக, கருப்பாக, அழுக்காக மாறிடுச்சு. ஆனால் இதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சிக்காமலே தான் ஷாம் சுந்தர்னு சொல்கிறாங்க. மற்றபடி அவர் ஒன்றும் கருப்பாக கிடையாது. கிருஷ்ணர் கருப்பாக இருந்தாரா? கிருஷ்ணரை வந்து பாம்பு கடிச்சிடுச்சு, அவர் கருப்பாகிட்டாருன்றாங்க. ஸோ அது வந்து கிருஷ்ணருடைய ஆத்மா விகார பாம்பு தீண்டிய பிறகு ஆத்மா கருப்பாகுதுன்னு அர்த்தம். மற்றபடி அவருடைய உடம்பு ஒன்றும் கருப்பாகலை. சத்தியுகத்தில் இருக்கும்போது கிருஷ்ணருடைய ஆத்மா கருப்பாகலை. அவர் சத்தியுகத்தின் இளவரசராக இருந்தார். எப்படி கருப்பானார்? இப்போ நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ கிருஷ்ணரும் இந்த ஞானத்தை படிப்பாங்க. கிருஷ்ணருடைய தாய் தந்தையும் இதை படிச்சுட்டு இருப்பாங்க. தாய் தந்தையை விட
உயர்ந்தவர் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். ஸோ அதனால தான் தாய் தந்தையருக்கு வந்து எந்த மகிமை பேர் புகழெல்லாம் கிடையாது. ஸோ கிருஷ்ணருடைய அப்பா அம்மாவும் கிருஷ்ணருக்கு ஈக்குவலாகவோ அல்லது அவரை விட உயர்ந்தவராகவோ இருந்திருந்தா அப்படிப்பட்ட தாய் தந்தையுடைய பேரும் புகழ் பெற்று இருக்கணும், எல்லோருக்கும் அன்பிற்குரியவராக இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லையே. ஸோ மகிமை அனைத்தும் ராதாகிருஷ்ணருக்குத்தான், தாய் தந்தைக்கு எதுவும் கிடையாது. ஸோ உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் இருக்குது. ஞானத்தை பகல்னும் பக்தியை இரவுன்னும் சொல்கிறோம். ஸோ இருளில் எல்லோரும் ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அதாவது பக்தியில் ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கோயில் கோலைன்னு அலைய தேவையில்லை, வீட்டிலே இருங்க, இந்த சேவையும் செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ஒரு பிரியதர்ஷனுடைய பிரியதர்ஷினிகளாக அரை கல்பத்துக்கு பக்தி மார்க்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு யாருக்கு வேணாலும் புரிய வைங்க. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் எல்லாருமே அவரைத்தான் நினைவு செய்கிறாங்க. ஸோ அப்போ எல்லோரும் அவருடைய பிரியதர்ஷினி ஆகிட்டாங்க இல்லையா? ஆனால் அந்த பிரியதர்ஷனை முழுசாக புரிஞ்சிக்கலை, ஆனால் ரொம்ப அன்பாக நினைக்கிறாங்க. ஓ பிரியதர்ஷனே, நீங்கள் வரும்போது நாங்கள் உங்களை மட்டும்தான் நினைப்போம், மற்ற எல்லாத்துலேருந்தும் புத்தியோகத்தை துண்டித்து உங்களோட மட்டும்தான் புத்தியை இணைப்போம், இப்படியெல்லாம் பாடினாங்க. ஆனால் தந்தைக்கிட்டேருந்து நமக்கு என்ன சொத்து கிடைக்கிது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் எனக்கு குழந்தை கொடு, இதை கொடுன்னு சின்ன சின்ன விஷயமா கேட்டுட்ருக்குறாங்க. அவர் உலகத்தையே கொடுக்குறாருன்னு தெரியாமல். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராகுங்கன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். பாபாவை நினைக்கிறது தான் குழந்தைங்களுடைய முதல் கடமைன்றார். சூப்பர்லையா? ஆத்ம உணர்வுடையவராகி பாபா நினைக்கிறது தான் குழந்தைங்களுடைய முதல் கடமை. லௌகீகத்தில் கூட ஆண் குழந்தை எப்போவுமே தந்தையை நினைக்கும், பெண் குழந்தை எப்போவுமே தாயை நினைக்கும். ஏன்னா தனக்கு சமமானவர்கள் இல்லையா? ஆண் குழந்தை நாம் வந்து தந்தையுடைய வாரிசாவோம்னு நினைக்கும். ஸோ பெண் குழந்தை வந்து வாரிசுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த குழந்தை வேறு வீட்டுக்கு போகக்கூடும், அம்மாவை மாதிரி. ஸோ அதனால தான் அம்மாவை நினைக்கிது. ஸோ அது நாம் தந்தை வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு போவோம்னு நினைக்கிது. இப்போ உங்களுக்கு நிராகாரத்திலும் சரி சாக்காரத்திலும் சரி தந்தை வீடு இருக்குது. ஓ பரமபிதா பரமாத்மா இரக்கம் காட்டுங்கன்னு கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ நமக்கு நிராகார வீடு வந்து பரந்தாமம், சாக்கார வீடு வந்து மதுபன். ஓ பரமபிதா பரமாத்மா இரக்கம் காட்டுங்கன்னு கூப்பிட்றாங்க. துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்க, எங்களை இந்த துக்கத்திலிருந்து விடுவீங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. சுகத்துக்கு போகிறதுக்கான வழியை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான அர்த்தம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சுகம்னு எதை சொல்லப்படுது, துக்கம்னு எதை சொல்கிறது, அதுக்கான வழி என்ன, இதெல்லாம் தெரியாது. பெரிய பெரிய வித்வான்கள் ஆச்சாரியர்களுக்கு கூட இதோடைய அர்த்தம் தெரியாது. ஸோ தந்தை எல்லோரையும் விடுவிக்கக்கூடியவர், அவர் தான் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர். மற்றவங்கெல்லாம் தனக்கே நன்மை செஞ்சுக்க முடியல அப்படின்னும்போது மற்றவங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? ஸோ எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய பாபாவோ குப்தமாக வரார். ஸோ குதா தோஸ்தின் கதை சொல்கிறாங்க இல்லையா, கடவுளின் நண்பன்ட்டு. இங்கே பாபா சொல்கிறாரு, இப்போ இருக்கிறது கலியுகம், துக்கம் நிரம்பிய உலகம், சத்தியுகமும் சுகம் நிரம்பிய உலகம். ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற பாலம் இந்த சங்கமயுகன்றார். இது வழியாக தான் போகணும். அந்த பாதை தான் குறுகலானது இடுகலானதுன்னு பைபிள் குரானில் இருக்கும். ஏன்னா இந்த பாதையில் ரொம்ப கம்மியானவங்க தான் போகிறாங்க. ஸோ அதை கடந்து போகணும். இப்போ கடவுள் தந்தையாகவும் இருக்கிறார், உங்களுக்கு நண்பனாகவும் இருக்கிறார். தாய் தந்தை டீச்சர் 3 பேருடைய நடிப்பையும் ஒன்றா நடிக்கிறார். இங்கே உங்களுக்கு
ஏதாவது காட்சி கிடைச்சதுன்னா மாயாஜாலம்னு சொல்லிடுறாங்க. தீவிரமான பக்தி செய்கிறவங்களுக்கு கூட சாட்சாத்காரம் கிடைக்கிது. ஏன்னா அந்த மாதிரி தீவிரமான பக்தர்களும் இருக்கிறாங்க. தரிசனம் மட்டும் கடவுள் கொடுக்கலன்னா நான் கழுத்தை வெட்டிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் சாட்சாத்காரம் கிடைக்கிது. அவங்களுக்கு கண்மூடித்தனமான தீவிரமான பக்தர்கள்னு சொல்லப்படுது. இங்கே தீவிரமான பக்தியின் விஷயமெல்லாம் கிடையாது. இங்கே சும்மாவே வீட்டில் உட்காந்தபடி எந்த பக்தியும் எந்த முயற்சியும் பண்ணாமலே நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா தெய்வீக திருஷ்டியுடைய சாவி பாபா கிட்ட இருக்குது. அர்ஜுனனுக்கு கூட நான் தெய்வீக திருஷ்டியை கொடுத்தேன் இல்லையா, இந்த விநாசத்தை பார், உன்னுடைய ராஜ்யத்தை பார். ஸோ இங்கே அர்ஜுனன்றது பிரம்ம பாபா. ஸோ பிரம்ம பாபா விநாசத்தை பார்த்தார், அவருடைய ராஜ்யத்தையும் பார்த்தார். ஸோ இப்போ நீ என்னை மட்டும் நினச்சன்னா இந்த மாதிரி ஆகலாம்னு பாபா சொன்னார். ஸோ விஷ்ணு யாருன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. மற்றபடி விஷ்ணு கோயிலை கட்டுறவங்களுக்கு கூட இதெல்லாம் தெரியாது. அந்த 4 கைக்கு அர்த்தமும் இருக்குது. 2 கை ஆணுடைய கை, 2 கை பெண்ணுடைய கை. ஸோ இல்லற மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். விஷ்ணுவோடைய 2 ரூபம் இந்த லக்ஷ்மி நாராயணன். ஆனால் எதையுமே அவங்க புரிஞ்சிக்கலை. யாரை பற்றிய ஞானமும் அவங்கக்கிட்ட கிடையாது. சிவபாபா பற்றிய ஞானமும் கிடையாது, விஷ்ணு பற்றிய ஞானமும் கிடையாது. ஸோ முதல்ல சிவபாபாவுடைய கவர்ச்சி இருந்தது. அதனால் நிறைய பேர் வந்தாங்க. அப்போ அந்த முற்றம் முழுவதும் நிறைஞ்சு போனதும் ஆரம்பத்தில் அவ்வளோ பேர் வந்தாங்க. நீதிபதி, மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் வந்தாங்க. பிறகு விகாரத்தின் சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. குழந்தை பிறக்கலைன்னா எப்படி சிருஷ்டி நடக்கும் அப்படின்னாங்க. ஸோ இந்த சிருஷ்டி பெருகணுங்கிறது தானே சட்டம் அப்படின்னு சொன்னாங்க. காமம் மிகப்பெரிய எதிரி, அதை வெற்றி கொள்ளணுங்கிறது பகவான் வாக்கு அப்படிங்கிற கீதையின் விஷயத்தை மறந்துட்டாங்க. அதில் காம மகாசத்ருன்னு இருக்குது தானே, அதை எதிர்த்து தான் அந்த யுத்தமே. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க அஞ்ஞானிகள் எதுக்கு இப்படி சண்டை உருவாக்குறீங்க, ஒருவேளை கணவன் மனைவி சேர்ந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கொடுங்க, தனியாக வரவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னாங்க. ஸோ இப்போ 2 பேருமே வந்தால் கொடுக்கலாம். பாருங்கள், இருவருக்கும் சேர்த்து கொடுத்தா கூட 2 பேருமே எடுத்துடுவாங்களா ஞானத்தை? சிலர் எடுப்பாங்க, சிலர் எடுக்கிறதில்ல இல்லை. அது மாதிரி ஒரு முஸ்லீம் குடும்பம் வந்தது. கணவன் மனைவி 2 பேரும் வந்தாங்க. 7 நாள் கோர்ஸ் எல்லாம் கேட்டாங்க. மனைவிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கணவன் டைம் இல்லை, நீ மட்டும் போன்னு அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் தூய்மையாக தான் இருப்பனோடனே கணவன் செம டென்ஷன் ஆகிட்டான். முரளியெல்லாம் கீழ்ச்சி போட்டான். பிரச்சனை அதுதான். அதான் பாபா சொல்கிறார், அது யார் எடுக்கணும்னு இருக்குதோ அவங்க தான் எடுப்பாங்க. அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ ஒன்று அன்னப்பறவையாக இருக்குது, ஒன்று நாரையாக இருக்குது. இங்கே பிராமணர்களாகிய நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். நாம் ஈஸ்வரனுடைய வாரிசு, சிவபாபாவுடைய குழந்தைங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அங்கே சொர்க்கத்தில் இந்த ஞானம் உங்களுக்கு இருக்காது. ஆக்சுவலாக நிராகார உலகம்னு சொல்கிறோம் இல்லையா, முக்தி தாமம், பரந்தாமம், அங்கே இருக்கும்போதும் இந்த ஞானம் இருக்காது. இந்த ஞானம் இந்த சரீரத்தோடு முடிஞ்சு போயிடுது. இப்போ உங்களுக்கு இந்த ஞானம் இருக்குது. ஒரு தந்தை தான் படிக்க வச்சுட்டு இருக்கிறார். இப்போ இந்த விளையாட்டு முழுமையடையுது. எல்லா நடிகர்களும் வந்துட்டாங்க, பாபாவும் வந்துட்டார். மீதி இருக்கிற ஆத்மாக்களும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் எப்போ பரந்தாமத்துலேருந்து கீழே வராங்களோ அப்போ விநாசம் நடக்கும். பிறகு பாபா எல்லாரையும் கூடவே அழைச்சிட்டு போவார். எல்லோரும் போகணும் இல்லையா? இந்த அழுக்கான உலகம் விநாசமாகணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, அழுக்கிலிருந்து தூய்மையாக்கக்கூடிய தொழில் தான்
பாபாவுக்கும் சரி, குழந்தைகளாகிய உங்களுக்கும் சரி. ஸோ பாபாவை நினைத்து தூய்மை ஆகணுன்ற லட்சியத்தை எல்லோருக்கும் கொடுங்க. இந்த பிராமண வாழ்க்கை தேவதைகளை விட உயர்ந்த வாழ்க்கை அப்படிங்கிற போதையில் இருக்கணும். தேவதையை விட நான் உயர்ந்தவன், அந்த போதை இருக்கணும். புத்தியின் யோகத்தை மற்ற எல்லாத்திலிருந்தும் துண்டித்து ஒரு பிரியதர்ஷனை மட்டும் நினைக்கணும். வரதானம்: தியாகம் மற்றும் அன்புன்ற சக்தியின் மூலம் சேவையில் வெற்றி பெறக்கூடிய அன்பான சகயோகி ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம்: ஆரம்பத்தில் ஞானத்தின் சக்தி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனாலும் தியாகம் மற்றும் அன்பின் ஆதாரத்தில் வெற்றி கிடைச்சது. ஸோ அப்போ பாருங்கள், வெறும் ஞானம் மட்டும் பத்தாது, தியாகமும் அன்பும் ரொம்ப முக்கியன்றார். ஏன்னா அப்போ ஞானம் அவ்வளோ கிடையாது இல்லையா ஆரம்பத்தில். ஸோ புத்தியில் இரவும் பகலும் பாபா மற்றும் யஜ்யத்தை பற்றிய நினைவு தான் இருந்தது. உள்ளத்திலிருந்து எப்போவுமே பாபா மற்றும் யஜ்யம்ன்ற இந்த எண்ணம் தான் வந்தது. இந்த அன்பு தான் எல்லாரையும் சகயோகியாக மாற்றிச்சு. இந்த சக்தியினால தான் சென்டர்கள் உருவாச்சு. ஸோ இந்த அன்புனால தான் மன்மனாபவன்ற அந்த நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த அன்பின் மூலமாக தான் உதவியாளர்களாக மாற்றிச்சு. இன்றைக்கும் நீங்கள் தியாகம் அன்புன்ற சக்தியின் மூலமாக கோட்டையை உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ குறிப்பாக அந்த நேரம் சாக்காரத்தில் இருக்கிற பாப்தாதா மேலே அன்பு இருந்தது. ஸோ அந்த அன்பு தான் எல்லோரும் உதவியாளராக மாற்றிச்சு. ஸோ இப்போ அவ்யக்தமாகி இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த பாப்தாதா மேலே உள்ள அன்பு தான் உங்களை தியாகமும் பண்ண வைக்கும், இந்த கோட்டையை வெற்றிகரமாக எழுப்ப வைக்கும். ஸோ அதனால் அன்பு எந்த அளவுக்கு முக்கியம், அன்பும் தியாகமும் அப்படிங்கிறது சொல்கிறார். ஸ்லோகன்: தேவதையாக ஆகணும் அப்படின்னா, அதாவது ஃபரிஸ்தா ஆகணும் அப்படின்னா வீண் பேச்சிலிருந்து விடுபடுங்க. தொல்லை கொடுக்குற, மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குற வார்த்தையிலிருந்து விடுபடுங்க. இல்லை நேற்றே சொல்லியிருந்தார், வார்த்தைக்கு பொறுமை சக்தி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ மனதிற்கு சிந்தனை சக்தியும் வார்த்தைக்கு பொறுமை சக்தியும் வேணும். அப்போ தான் உங்கள் வார்த்தையும் செயலும் நீங்கள் விரும்பின மாதிரி இருக்கும். அப்போ இந்த 2 சக்தி இருந்துச்சுன்னா முயற்சிக்கான வழி ரொம்ப ஈஸியாக தெரியும் அப்படின்னு சொன்னார். ஸோ கம்மியாக பேசுகிறது ரொம்ப முக்கியம். அதிகமாக பேசுபவன் அவசியம் பாவம் இழைக்கிறான்னு பைபிளில் இருக்கும். அதை தான் பாபாவும் சொல்கிறார். இல்லை அதிகமாக வீண் விஷயம் தானே பேசுவோம். ஸோ அதனால தான் ஃபரிஸ்தாக்கள் பேசவும் மாட்டாங்க இல்லையா. அதனால் ஒருத்தவங்க பேசுகிறாங்க, நீங்கள் அமைதியாக இருங்களேன். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், சென்டரில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், திருப்பி நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்களை புத்தி அப்படி டக்குன்னு பாபா சொன்ன விஷயத்தில் அப்படியே இணைச்சிக்கிட்டே இருங்க. அப்படியே அவங்க அமைதியாக இருக்கிறது தெரியும். அப்போ தான் தெரியும், ஓ நம்ம பேசுகிற ஏதோ ஒரு வார்த்தை தான் அவங்கள இவ்வளோ நாள் ட்ரிகர் பண்ணியிருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு. அவ்யக்த இஷாரா: சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் பண்ணுங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் அது இயற்கையின் விஷயமாக இருக்கலாம், அல்லது மனிதர்களுடைய விஷயமாக இருக்கலாம். எந்த விஷயமும் உங்களுடைய நிலையான அசைக்க முடியாத நிலையில் இருந்து உங்களை கொஞ்சம் கூட அசைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் உறுதியாக இருங்கன்றார். இயற்கையினால் வரக்கூடிய விஷயங்களும் உங்கள் மனநிலையை கீழே இறக்கக்கூடாது. மனிதர்கள் கொடுக்குற டார்ச்சரும் உங்கள் மனநிலையை கீழே இறக்கக்கூடாது. அப்படியே ஆடாத அசையாத அங்கதன் வரும் இல்லையா, அந்த மாதிரி உறுதியாக இருக்கணும் உங்கள் மனநிலை.
ஸோ உடம்பு வந்து ஒரே நிலையில் உட்கார முடியலன்னா அது அசைஞ்சிக்கிட்டே தானே இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால உட்கார முடியலன்னா இப்படி அசைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் மனமும் ஒரே நிலையில் இருக்க முடியல அப்படின்னா அசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ மனம் அசையாமல் இருக்கணும். எது நடந்தாலும் அசைக்க முடியாத நிலையான நிலையில் இருங்க. ஸோ சில நேரம் ஆடாமல் அசையாமல் இருக்கிறீங்க, சில நேரம் வெளி உலக கவர்ச்சியிலையோ பிரச்சனையிலையோ அசைகிறீங்க அப்படின்னா சிம்மாசனம் உங்களுக்கு ஒருபொழுதும் கிடைக்காதுன்றார். அப்படியே கிடைச்சாலும் நிலைச்சி நிற்காது. பாருங்கள், மனம் ஒரே சீரான நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அங்கே சீராக சிம்மாசனம் கிடைக்கும், நிரந்தரமாக. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாவது என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் பாபா நினைவில் ஆனந்தமாக அமைதியாக இருப்பேன், அதை விட்டு நான் இறங்கவே மாட்டேன் அப்படிங்கிற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.